கதவை தட்டி திறந்து பார்த்தா முருகன் வந்து வீட்டில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுருக்கான். உடனடியாக வந்து தூக்கு போட்டு எப்படி வந்து 23 வயது இளைஞன் தற்கொலை பண்ணியிருக்கானே அப்படின்னால அந்த அந்த பகுதியில் இருக்க அத்தனை பேருமே பேரதிர்ச்சி. புழலில் வந்து முருகன் இறந்துட்டான், 23 வயசு பையன் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டான்னா என்ன காரணம்னா ரொம்ப நல்ல நடத்தியோட பையனாச்சே, ஒழுங்காக வந்து மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு நல்லா தானே இருந்தான், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பர்சனாலிட்டியான இளைஞன் ஆச்சே. அப்படி இருக்கிற பொழுது இவன் வந்து ஒரு தற்கொலை பண்ணி இறந்து போகிறான். ஏண்டான்னு கேட்டால் ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்கான். அந்த கடிதத்தில் என்னை மன்னித்து விடுங்கள், என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் இல்லாமல் நண்பர்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி 6 லட்சம் ரூபாயை நான் வந்து ஆன்லைன் ரம்மியில் இழந்து விட்டேன். அந்த 6 பேருக்கும் வந்து உடனடியாக பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்க முடியாது. என்னால் வந்து கூடி குறுகி அவர்கள் முன்னிலையில் சென்று பதில் சொல்லவும் முடியாது. இதனால் எனக்கு குடும்பத்துக்கு வருகின்ற அவமானத்தை தாங்கிக் கொள்ளவும் முடியாது. 4 பேர் வந்து எங்கள் அம்மா அப்பாவை அசிங்கமாக பேசினா அதையும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, இவ்வளவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறவன் எதுக்கு பேராசையின் காரணமாக வந்து ஆன்லைன் ரபியில் போகிறீங்க?